வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஷா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அமானுஷ்ய நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டவங்க நம்ம சப்ஸ்கிரைபரான பூஜிதா வேலை பார்த்த இடத்துல அவங்க ஓனருக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற அமானுஷ்ய நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் அதை நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்புறம் என்னோட மின்னஞ்சலையும் கொடுத்துருக்கேன். அதன் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு நடந்த அந்த அமானுஷ்ய நிகழ்வை எனக்கு வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம், இல்லை டைப் பண்ணி மெசேஜாகவும் அனுப்பலாம். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ரொம்பவே அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூஜிதா கோயம்புத்தூர் அடுத்துள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்க தன்னோட பள்ளி படிப்பை முடித்ததுமே வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலை கிடைக்குது. அந்த ஜெராக்ஸ் கடையோட ஓனர் பெயர் விஜயா. அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் தான் அவங்களுக்கு அந்த கடையை வச்சு கொடுத்துருந்துருக்காரு. பூஜிதா வேலைக்கு சேர்ந்த 3 மாதம் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. எப்பயும் வேலைக்கு வர்றது, அதுக்கப்புறமா வேலையை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லி ரொம்பவே சுமூகமாக இருந்திருக்கு. பூஜிதாவோட ஓனர் விஜயாவுக்கு ஒரு பழக்கம் மட்டும் இருந்திருக்கு. அடிக்கடி டீ குடிச்சிட்டே இருப்பாங்க. டீ கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜிதாக்கும் அடிக்கடி டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு. பூஜிதா வேலைக்கு சேர்ந்த 3 மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக விஜயாவோட நடவடிக்கைகள் மாற ஆரம்பிச்சிருக்கு. விஜயா தான் எப்பயுமே காலையில் ஜெராக்ஸ் கடையை வந்து திறந்து அங்கே எல்லாமே சுத்தம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் கடந்த சில நாட்களாக விஜயா ஃபஸ்ட்டு வந்து திறக்கிறதே கிடையாது. பூஜிதா கிட்ட இன்னொரு சாவி செஞ்சு கொடுத்துட்டு நீயே வந்து கடையை திறந்துக்கோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயுமே லேட்டாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட நடவடிக்கைகள் மாறிக்கிட்டே வருது. இதை பூஜிதாவும் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பயுமே மாதம் கடைசியில் ஜெராக்ஸ் ஷாப்போட வருமானம் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்காக விஜயாவோட ஹஸ்பண்ட் வேல்ராஜ் அங்கே வர பழக்கம் இருக்குது. அப்படி அன்றைக்கி மாதம் கடைசி நாள் அங்கே அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்காக வேல்ராஜ் வந்திருக்காரு. அப்போ பூஜிதா கிட்ட தான் இன்றைக்கி எவ்வளோ வருமானம் என்ன ஏதுன்னு சொல்லி எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு இருந்திருக்காரு. பூஜிதாவும் கணக்கை கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது விஜயா நிறைய செலவுகள் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னே தெரியாமல் நிறையா 20,000 30,000 சொல்லி அவரோட அக்கௌண்ட்டில் இருந்து நிறைய பணத்தை அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறது தெரிய வருது. பூஜிதா கிட்ட என்னம்மா இந்த மாதம் என்ன இப்படி செலவு பண்ணியிருக்காங்க, உங்ககிட்ட ஏதாவது விவரம் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பூஜிதா எனக்கு எதுவும் தெரியல, ஆனால் இந்த 1 மாதமாக அவங்களோட நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் என்னன்னு விசாரிச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே வாரத்தில் அவங்க அந்த கடை வச்சுருக்க அதே தெருவில் நிறைய திருட்டு நடக்கிறத கேள்விப்படுறாங்க. அதனால் கடைக்கு ஒரு கேமரா செட் பண்ணுறாங்க. வேல்ராஜும் விஜயாவை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. விஜயா அடிக்கடி வெளியே போகிறத அவர் கவனிக்கிறாரு. கடைக்கு லேட்டாக வர்றதையும் கவனிக்கிறாரு. வீட்லேயும் எதுக்காக நீ பணத்தை செலவு பண்ணுறன்னு கேட்டு சண்டை போட்டால் எந்த பதிலுமே அவங்க சொல்கிறது கிடையாது. இது எல்லாத்தையும் யோசித்த வேல்ராஜ் இவங்களை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாரு. விஜயா தனியாக எப்போ பாரு சிரிக்கிறதும் அவங்க நிறைய மொபைல் யூஸ் பண்ணுறதையும் அவர் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. விஜயாவுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ண முடிவு பண்ணுறாரு. அப்படி ஒரு நாள் விஜயாவை ஃபாலோ பண்ணி போகும்போது விஜயா ஒரு டீ கடைக்கு போகிறத பார்க்குறாரு. அந்த டீ ஷாப்பில் ரொம்ப நேரம் அவங்க செலவிடுறத அவர் கவனிக்கிறாரு. விஜயா அந்த டீ ஷாப்லேருந்து வெளியே வரும்போது தனியாக வராமல் சிரிச்சுக்கிட்டே ஒரு ஆண் நபரோட பேசிட்டு வரதை இவர் கவனிக்கிறாரு. சரி, யாராவது தெரிஞ்சவராக இருக்கலாம், அதனால் நம்ம எதுவும் தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவர் அந்த விஷயத்தை விட்டுடுறாரு. ஆனால் தினமும் இப்போ விஜயாவை அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. விஜயா தினமும் அந்த டீ ஷாப்புக்கு போய் அந்த நபரோட பேசுகிறத இவர் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. வேல்ராஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது விஜயா அந்த நபரோட ஒரு தவறான தொடர்பில் இருக்காங்கன்னு. உடனே இவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. அவரும் இதை அப்படியே விட்டுறாத, உடனடியாக அவங்களுடைய தொடர்பை நீ தான் துண்டிக்கணும், இப்படியே நீ வளர விட்டால் உன் வாழ்க்கைக்கு தான் ஆபத்து, அது மட்டும் இல்லாமல் உன்னோட அக்கௌண்ட்டில் இருந்தும் நிறைய பணத்தை அவங்க எடுத்து செலவு செஞ்சிட்ருக்காங்க, நீ அதை கூட கேட்க மாட்ற,
நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஒரு 4-5 பசங்களை கூட்டிகிட்டு போய் அந்த நபரை நீ மிரட்டி இனிமே உன்னோட ஒய்ஃப் பக்கம் அவர் திரும்பாத மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. வேல்ராஜும் இத்தனை நாள் நம்ம பொறுமையாக இருந்ததே தப்பு, இவர் சொல்கிற மாதிரி உடனடியாக இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளே தங்கிட்ட வேலை பார்க்குற ஒரு 4-5 நபர்களை கூட்டிகிட்டு அந்த டீ கடைக்கு போகிறாரு. அங்கே அந்த நபர் உட்கார்ந்துட்டுருக்காரு. அவர் பேர் சுவாமிநாதன். சுவாமிநாதனை அங்கேயே சட்டையை பிடிச்சி சரமாரியாக எல்லாரும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜயாவும் சுவாமிநாதனும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் இவங்க அங்கே நுழைஞ்சிருக்காங்க. விஜயாவுக்கு அது ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டுருக்கு. தன்னோட கணவருக்கு தன்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுனாலும் அவங்க கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் முதல்ல அவர் மேலே இருந்து கையெடுங்க, எனக்கு அவரை தான் பிடிக்கும்னு சொல்லி அங்கேயே கத்தி சொல்லியிருக்காங்க. சுவாமிநாதனும் பதிலுக்கு என் மேலே கை வச்சிட்டிங்களா, நீங்களாம் என்ன கதி ஆக போகிறீங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்களுக்கு மிரட்டல் கொடுத்துருக்காரு. ஒரு வழியாக அங்கே சுவாமிநாதனை அடித்து போட்டுட்டு விஜயாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு வேல்ராஜ். வீட்டுக்கு வர வழியிலேயே அவங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. யாரை கேட்டு அவர் மேலே கை வச்சிங்க, எனக்கு அவரை தான் பிடிக்கும்னு சொல்லி ரொம்பவே திமிராக பேசியிருக்காங்க. வேல்ராஜுக்கு செம கோவம் வந்து தன்னோட வீட்டில் ஒரு அறையில் அவங்கள அடைச்சி வச்சுருக்காரு. இனிமேல் நீ வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போகக்கூடாது, என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ வீட்டு வாசப்படியை கூட தாண்டக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டல் கொடுத்துருக்காரு. ஆனால் வேல்ராஜ் அன்னைக்கு எதிர்பார்க்கல இப்படி ஒரு அமானுஷ புயல் இனிமே தான் அவரோட வாழ்க்கையில் அடிக்க போகுதுன்னு. விஜயா கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி தன்னோட வீட்டில் நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறது, தன்னால் பயங்கரமாக சிரிக்கிறது, என்ன நீ இப்போ விட போறியா இல்லையா, நான் அவன் கூட தான் ஓடி போக போகிறேன் அப்படின்னு சொல்லி தப்பாக நிறைய தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணி இவரை திட்டுறதுன்னு சொல்லிட்டு பயங்கர அடமெண்ட்டாக அவங்க மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வேல்ராஜ் தன்னோட பார்ட்னர்கிட்ட மறுபடியும் போயிட்டு வீட்டில் நடக்கிற விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரோட பார்ட்னர் பேசாமல் உன் ஒய்ஃபை நான் சொல்கிற கோவிலுக்கு கூட்டிகிட்டு போ, அங்கே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நீ பரிகாரம் ஏதாவது செஞ்சனா உன்னோட வாழ்க்கை மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் அவரோட பேச்சை கேட்டு அவர் சொல்கிற அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கோவிலில் இருக்க சுவாமியுமே சில பரிகாரம் சொல்கிறாங்க. 21 நாள் தொடர்ந்து வந்து விளக்கேற்றவும் சொல்கிறாங்க. இதையும் அவர் தினமும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி கோவிலுக்கு வரும்போது தான் அங்கே ஒரு தேங்காய் கடை இருந்திருக்கு. அந்த கடைக்காரர் வேல்ராஜுக்கு பழக்கமாகிறாரு. இவர் தினமும் கோவிலுக்கு வர்றதும் தன்னோட மனைவிக்காக வேண்டிக்கிறதையும் பார்த்துருக்காரு. என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சுருக்கமாக அவர்கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. வேல்ராஜு தன்னோட மனைவி குணமானா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவிக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்கிறாரு. அவரோட மனைவி நடந்துக்கிறதெல்லாம் வச்சு அந்த தேங்காய் கடைக்காரருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், உங்கள் மனைவிக்கு இது சாதாரண பிரச்சனை மாதிரி தெரியல, அவங்களுக்கு யாரோ ஏவல் அனுப்பின மாதிரி தோணுது. நீங்கள் நான் சொல்கிற ஒரு மாந்திரிகவாதியை போய் சந்திங்க, அவர்கிட்ட தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். கோவிலுக்கு வந்து சாமியை கும்பிட்றது நல்லது தான், ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் தீர்த்து வச்சாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்காய் கடைக்காரர் சொல்கிறதையும் வேல்ராஜ் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரிதான், நீங்கள் சொல்கிறதும் வந்து நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன், அந்த மாந்திரிகவாதி எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவரும் கொடைக்கானல் தாண்டி ஒரு மலைக்கிட்ட தான் அவர் இருக்கார், நான் உங்களுக்கு அவரோட விலாசத்தை தரேன், நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி அவரோட அட்ரஸை கொடுத்து அனுப்புகிறாரு. இப்போ வேல்ராஜும் அவரோட பார்ட்னரும் அந்த மாந்திரிகவாதியை போய் சந்திக்கிறாங்க. சந்தித்து தன்னோட மனைவிக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்கிறாரு. மாந்திரிகவாதியும் நான் உங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு பூஜை செஞ்சாதான் என்ன விஷயம்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாரு. தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. ஒரு நாள் குறித்து மாந்திரிகவாதியும் வேல்ராஜோட வீட்டுக்கு வராரு. வேல்ராஜோட வீட்டில் விஜயா வீட்டு வேலைகளை பார்த்துட்ருக்கதை கவனிக்கிறாரு. கொஞ்ச நேரம் நல்லா இருக்கவங்க கொஞ்ச நேரம் கழித்து தானா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே அவரை முறைச்சி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. விஜயாவோட நடவடிக்கைகளை கவனிக்கிற மாந்திரிகவாதிக்கு இவங்க ஏதோ ஒரு பெரிய வசியத்தில் மாட்டியிருக்காங்கன்றதோ பில்லி சூனியத்தில் மாட்டியிருக்காங்கன்றதோ தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. சுவாமிநாதனை பற்றி வேல்ராஜ் விசாரித்த நிறைய விஷயத்தையும் அந்த நேரத்தில் மாந்திரிகவாதிக்கிட்ட சொல்கிறாங்க. விஜயா இரவு நேரத்தில் எழுந்து உட்காந்துக்கிட்டு என்ன நினச்சிட்ருக்க, என்னை நீ அவன்கிட்டேருந்து பிரிச்சிருவியா, அவனுக்கு உன்னோட சொத்து எல்லாமே வேணுமா, நான் வந்து உன்னோட சொத்து எல்லாத்தையுமே அவன் பேரில் எழுதி வைப்பேன், உன்கிட்டேருந்து மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் அவன்கிட்ட கொடுப்பேன், அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறோம், நீ உயிரோடவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க.
வேல்ராஜுக்கும் அப்போ தான் புரியுது தன்னோட அக்கௌண்ட்டில் இருந்து மொத்த பணத்தையும் சுவாமிநாதனுக்கு தான் கொண்டு போய் விஜயா கொடுத்துருக்காங்கன்றது. இப்போ நடந்த எல்லா விஷயத்தையுமே மாந்திரிகவாதிக்கிட்ட சொல்கிறாங்க. மாந்திரிகவாதிக்கும் எல்லாமே புரிய வருது. விஜயாவை வசியம் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான வசியத்தில் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு உடனடியாக ஒரு பூஜை பண்ணி ஆகணும். ஆனால் அந்த பூஜையை வீட்டில் வச்சு பண்ண முடியாது. கிரகணத்தன்னைக்கு மயான காளிக்கு சுடுகாட்டில் வச்சு தான் அந்த பூஜையை இரவு நேரத்தில் பண்ணணும்னு சொல்லி மாந்திரிகவாதி சொல்கிறாரு. பூஜைக்கான ஏற்பாடுகளை எப்படி செய்யணும்னு வேல்ராஜ் கிட்ட சொல்கிறாரு. அதே மாதிரி வேல்ராஜும் பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்குறாரு. வேல்ராஜ் தன்னோட வீட்டில் இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சுடுகாட்டில் இந்த பூஜையை நடத்த முடிவு செய்கிறாரு. பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இப்போ தன்னோட மனைவியை தன்னோட காரில் அழைச்சிட்டு போகிறாரு. சுடுகாட்டுக்கு போகிற வழியெல்லாம் தன்னோட மனைவி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவரால் தனியாக சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அவர் 2-3 நண்பர்களை கூட கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லோரும் சேர்ந்து ஒரு வழியாக சுடுகாட்டுக்கு வந்து சேர்றாங்க. இப்போ அங்கே பூஜை தொடங்க ஆரம்பிக்குது. பூஜைக்கு நடுவில் விஜயாவை உட்கார வைக்கிறாங்க. ஆனால் விஜயா பயங்கரமாக ஆட ஆரம்பிக்கிறாங்க. என்னை விடுங்க என்னை விடுங்கன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. பூஜை தொடங்க தொடங்க இப்போ தான் விஜயாவோட வாய்ஸ் மாற ஆரம்பிக்குது. அவங்க குரல் மாறி வேறு ஒரு குரலில் அவங்க பயங்கர சத்தமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்கக்குள்ளே இருக்க அந்த ஏவல் பேய் பேசுது. அந்த பேய் பேச ஆரம்பிக்கும் போதே மிகவும் ஒரு மாதிரி மோசமான வார்த்தைகளை சொல்லி திட்ட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவ என்ன உன் பொண்டாட்டியாடா, நீ இவளை காப்பாற்ற வந்துட்ட அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிச்சிருக்கு. அங்கே இருந்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக். ஏன்னா வேல்ராஜோட மனைவி தான் விஜயான்னு இவ்வளவு நாள் எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் வேல்ராஜோட முதல் மனைவி இறந்து போயிட்டுருக்காங்க. இவரே விஜயாவோட தொடர்பில் தான் இருந்திருக்காரு. ஆனால் தனக்கு யாருமே இல்லை, இதுக்கப்புறம் விஜயா மட்டும்தான் இருக்கான்ற காரணத்தினால அவங்க மேலே அதிக அன்பு வச்சுருந்துருக்காரு. அந்த பேய் பேச ஆரம்பிக்குது. இவ என்ன உன்னோட மனைவியா, இவளை காப்பாற்றிடுவியா நீ? இவளோட ஆன்மாவை கொண்டு போக தான் நான் வந்திருக்கேன். நீயும் உன் சொத்தெல்லாம் இழந்து நடு தெருவில் நிற்ப, அதுக்காக தான் நான் வந்திருக்கேனே. இவளோட உயிரை நான் விட்டுட்டு போயிடுவேனா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருக்கு. மாந்திரிகவாதியும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ பூஜை செஞ்சு பார்க்குறாரு. ரத்த பலியெல்லாம் கொடுக்குறாரு. காவெல்லாம் கொடுத்து அன்னைக்கு அந்த பூஜையை முடித்து வைக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நாட்கள் போயிட்டே இருக்குது. இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை சரியில்லாமல் போகுது. விஜயாவோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகுது. பயங்கரமாக ரத்தமாக வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி மயங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, எவ்வளவோ பூஜைகளும் பண்ணியாச்சு. ஆனால் அவங்கள குணப்படுத்தவே முடியல. கடைசியாக விஜயா இறந்தும் போயிடுறாங்க. விஜயாவோட இழப்பை தாங்க முடியாத வேல்ராஜ் தினமும் அழுக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பிஸ்னஸும் லாஸ் ஆக ஆரம்பிக்குது. விஜயா இறந்ததுக்கப்புறமா சுவாமிநாதனை வேல்ராஜ் தேடி பார்த்துருக்காரு. ஆனால் அந்த ஊர்லேயே அவர் கிடையாது. வேல்ராஜும் விஜயாவை காப்பாற்ற முடியல. என்னோட பிஸ்னஸும் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகி இப்போ நான் நிஜமாகவே நடுத்தெருவில் வர நிலைமையில இருக்கேன். என் குடும்பத்துக்கு இவ்வளவு பண்ண அந்த சுவாமிநாதனையும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகத்தில் அன்னைக்கு இரவு தன்னோட பார்ட்னருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, என்னால் எதுவுமே செய்ய முடியல. விஜயா இரவெல்லாம் என் கனவுல வந்து நான் செத்துட்டேன், நீயும் என் கூட வந்துரு, நீயும் செத்துரு அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. என்னால் இந்த வழியெல்லாம் தாங்கிக்க முடியல, அதனால் நான் தற்கொலை பண்ணி இறந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கடைசி வார்த்தைகளை பேசிட்டு அவரும் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு. இந்த எல்லா விஷயத்தையுமே பூஜிதா கிட்ட அவரோட பார்ட்னர் தான் சொல்லியிருக்காரு. இனிமே இந்த ஜெராக்ஸ் கடையை நடத்த முடியாதுன்னு சொல்லி நீ வேறு வேலை பார்த்துக்கோமான்னு சொல்லி அவங்களையும் அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. எந்த நிலையிலும் ஒரு தவறான ஆசை, ஒரு தவறான உறவு, இது எல்லாமே தவறாக தான் முடியுன்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சியாக அமையுது. இந்த அமானுஷ நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபரான பூஜிதாக்கு நன்றி. இதே போல் வேறு ஒரு அமானுஷ நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷா.